பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் உழைச்சு ஓடா தேஞ்சவன்லாம் 7 மணிக்கு ரெடியாக உட்காந்துருக்கான். உங்களுக்கு என்னடா வியாழக்கிழமையே லீவு அப்படின்னு கேட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை என்றும் பாராமல் ஒரு எபிசோடை போட்டு விட்ருவோம். இல்லை, நேற்று அரசியல் கட்சியினுடைய கொடியை ஆரம்பிச்சு இப்போ ஏற்றிருக்காங்க. அதில் நம்ம பேசுறதுக்கு விமர்சனத்துக்கும் ஒன்றும் இல்லை. எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் பொதுச் செயலாளர் மாதிரி பறந்தா பார்ப்பேன்னு சொல்ல முடியும். பறந்தா பார்க்கலாம். இன்னொன்று ஆம்ஸ்டாங் கைது அதுன்னு பார்த்தா திரும்ப பார்த்தா பேசினதையே பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டினா இருக்கவே இருக்காரு சீமானுங்கிற மாதிரி இன்றைக்கி ஆராய்ச்சியில் வேறு பண்ணியிருந்தாங்க. எடுத்து வச்சு ஸ்கிரீன்ஷாட் போட்டு இவங்க சீமானை வச்சு தான் வண்டி ஓட்டுறாங்க, ஆனால் அவனை தான் திட்டுறாங்க பாவத்தை அப்படின்னு. இன்றைக்கு கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகியிருக்கிறது. 2-3 வாரங்களுக்கு முன்பு கூட பேசியிருந்தோம். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டுமாங்கிற எபிசோடில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்களில் ஆணவ கொலைகளுடைய மல்டி டைமென்ஷனை பற்றி பெருசாக டச் பண்ணியிருக்காங்களா, அது எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு. இப்போ பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற சமயத்தில் வந்த அந்த கருத்தம்மா படத்தை ஒப்பிட்டு அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துதில்ல. பரியர் மருமாள் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இப்போ சமீப காலத்தில்னா அது ஒரு பெருசு இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போய்த்து அதை பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மாதிரி கேட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை டீல் செய்யக்கூடிய கொட்டுக்காளி வந்திருக்கிறது. PS வினோத்குமாருடைய முதல் படமும் ஒரு மாதிரி ஆஃப் பீட் படம் தான். குளங்கள் டாக்ஸிக்கான ஒரு புருஷன் அடித்து பற்றி விட்ட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர்றப்ப பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற அந்த பயணத்தை மட்டும் ரா அண்ட் ரஸ்டிக்காக எடுத்து வச்சுருந்தாப்புல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். அவருடைய அடுத்த படத்துக்கு அந்த ட்ரெய்லர் மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சில் தமிழ் சினிமாவுடைய முக்கிய இயக்குனர்கள்லாம் பயங்கர பில்டப், உலக சினிமாக்களுக்கு நிகராக இருக்கிறதுன்னு மிஷ்கின்லாம் அடித்து பற்றி ஆடுவேன் அந்த அளவுக்கு பேசி விட்டார். அதனால் இயல்பாகவே ஒரு எதிர்பார்ப்பு தேட்டர்லேயும் இந்த படத்துக்கு பெரிய அளவில் ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு, தேட்டர்லாம் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கொட்டுக்காளி இந்த லவ் மேட்டரை என்னவாக டீல் செய்கிறது. ஒரு பக்கம் தலித்துகள் சாதி இந்துக்களுடைய இந்த நாடக காதல் நேரேட்டிவால் பாதிக்கப்படுறதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. பரியேறும் பெருமாள் எல்லாம் அவங்க லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த யுவராஜ் கொலையே கூட லவ் கிடையாது, கோயிலில் சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்ததை வச்சு அந்த கொலையே நடந்து ஃபீல் பண்ணிட்டு அப்போ பரியேறும் பெருமாள்லாம் அதை டீல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான நேரேட்டிவ்கள் தலித் இளைஞர்களுக்கு எப்பேற்பட்ட இழப்பை ஏற்படுத்துகிறது, அவர்களுடைய வழியை பதிவு செய்யும் விதமாக அவங்க எடுக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இது என்ன இம்பேக்டை ஒரு சாதி இந்துவின் மனநிலையில் ஏற்படுத்துங்கிறது ஒன்று பார்க்கணும். சொந்த பிள்ளையவே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த வெறிக்கு முன்னால் ஒரு தலித்துடைய கண்ணீருக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் இல்லையா? அப்போதான் இந்த பக்கம் என்ன நடக்குது, இதை வெறுமனே சாதி வெறியால் கொன்று விட்டார்கள் அப்படின்னு மட்டும் பார்ப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ள பல ஆங்கிள்கள் இருக்குது. அதையெல்லாம் தொட்டு காட்டுற ஒரு இடமா கொட்டுக்காளி இருந்திருக்கு. இதை தான் எதிர்பார்த்தோம். இப்போ அந்த உளவியல், சொந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுற அந்த உளவியலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு 3 சாமி கும்பிடக்கூடிய ஒரு குடும்பத்து பெண், ஒரு வீட்டு பெண் வேறு சாதி பையனை காதலிக்கிறாள், அடம் பிடிக்கிறாள். இப்போ சேவலோட ஒரு சிறுவனோட நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சாதி முன்னாடி, குடும்பத்தின் முன்னாடி, குறிப்பாக அந்த குடும்பத்துடைய ஆண்கள் முன்னாடி கொட்டுக்காளியாக மாறிவிடுகிறாள். கொட்டுக்காளினா தி அடமண்ட் கேர்ள் அப்படின்னு தான் அவங்க சப்டைட்டில்லையே போடுறாங்க. கேப்ஷனே அதுதான். அடம், யாருடனும் பேசுவதில்லை, வரிக்க பார்ப்பது மட்டும்தான், வேறு எந்த ரியாக்ஷனுமே கொடுப்பதில்லை. சாதிக்கு முன்னாடியும் அந்த ஆண்களுக்கு முன்னாடியும் அவள் ஒரு கொட்டிக்காளியை நீங்கள் அப்படி ஒரு சாமி மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கல்லு சிலை மாதிரி மாறி நின்றுறா. அந்த அழுத்தம், அந்த அடம் பேய் பிடித்ததாக அவள் காதலிக்கும் பையனால் மந்திரமாயம் வைத்து விட்டதாக, மயக்கப்பட்டதாக நம்பி இந்த குடும்பம் அந்த பெண்ணை பேயோட்ட கூட்டிச்செல்லுது. இந்த படத்துக்கு ஸ்பாய்லர் சொன்னாலும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒட்டுமொத்த கதையும் அப்படியே லைவ் ரிலேவாக சொன்னாலும் கூட 4 மணி நேரத்தில் நடக்கிற கதை. காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 1 மணிக்கு முடியுது. ஸோ இந்த பயணம் இவளை கட்டிக்க காத்திருக்கக்கூடிய சூரி பாண்டிங்கிற கேரக்டர், அவனுடைய மனதில் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் உருவாக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இப்போ தீர்வு தேடி தான் பேயோட்ட போகிறாங்க, அது ஒரு பேஸு. உண்மையை ஏற்றுக்க மறுக்கிற ஒரு பேஸ் இருக்குது, அடித்து டார்ச்சர் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டினைன்லேருந்து மனம் இழகக்கூடிய ஒரு பேஸ்னு மாறுறது தான் இந்த படத்துடைய கதை. வழக்கமாக நியூ ஏஜ் மலையாளம் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி எடுத்துருவாங்க. ஷார்ட் ஸ்டோரியுடைய டெம்ப்ளேட்லேயே அந்த சினிமா இருக்கும்.
அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வைத்து தான் அந்த கதையே நகரும். PS வினோத்துடைய படங்கள் இரண்டையுமே பார்க்கும்போது அது ஒரு காட்சி கவிதை, கதைக்குண்டான கண்டென்ட் கூட கிடையாது, ஒரு கவிதைக்குண்டான கண்டென்ட்டை எடுத்துக்கிறார். அந்த கவிதை எங்கே தொடங்கி எங்கே முடியுதோ அதை அப்படியே எப்படி விஷுவலாக்க முடியும். சேவல்லேருந்து அவருடைய முந்தைய படத்தையும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதையும் தெரியும். அறிவுமதியினுடைய ஒரு இதில் கூட வரும், நாற்று நடக்கூடிய பெண் ஒரு பக்கம் குனிஞ்சு வேகமாக நாற்று நடக்கூடிய ஒரு சூழலில் அவள் குழந்தை வந்து இதில் தொங்கும், மரத்தில் தொங்கக்கூடிய குழந்தைக்கான பால் வந்து கீழே விழுந்துக்கிட்டே கிடக்கும், சொட்டாக வடியக்கூடிய ஒரு காட்சி கவிதை இருக்கும். இது மாதிரி படம் வந்து அப்படியே ஒரு படமாக்கணும் எப்படிங்கிறது தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு, மொழியாகவே இருக்கு இல்லையா? ஸோ இந்த கதை முழுக்க இந்த பெண் நம்மளும் ஒரு MIT எடுத்துக்கிட்டு 2 பேரும் பின்னாடி போன மாதிரி தான் இருக்குது, இவங்க கூடவே போன மாதிரி தான் இருக்குது படம். கதை முழுக்க இந்த பெண் வந்து கொட்டுக்காளியாகத்தான் இருக்கிறாள். சாதியான குற்றங்களில் குடும்பத்துக்கு வெளியே வந்து சாதி சங்கங்கள் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலே இல்லாத ஒரு சுயநலத்தரப்பு. ஆனால் அந்த குடும்பம் வந்து எமோஷனலும் கொண்ட ஒரு சுயநலத்தரப்பு. இதுதான் டீல் பண்ணப்பட வேண்டியது. அதை நீங்கள் படம் எடுத்துடலாம். யுவராஜ் ஏன் அந்த கொலையை பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டில் எப்படி வந்து நின்னா, அவன் ஜெயிலுக்கு போகிறதையும் எப்படி தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கான முதலீடாக பார்க்குறான், இதையெல்லாம் எடுக்கிறது ஈஸி. ஆனால் இவன்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு சொந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணுற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துடைய மனநிலை இருக்குல்ல, அது டீல் பண்ணப்பட வேண்டிய பிரச்சனை. அப்போது இவங்க தான் வந்து எமோஷனலால் உந்தி தள்ளப்படுகிற ஒரு சுயநலமான தரப்பு. இந்த தரப்புடைய மூடத்தனமான நியாயங்களை இந்த படம் வந்து ஒரு பிளாக் ஹியூமராக ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி செய்யுது. இவங்களுக்கு அடிப்படையில் கொட்டுக்காளி மாதிரி ஒரு சிலையாக சமைஞ்சிருக்க ஒரு பொண்ணை இழகச் செய்து விடலாம் அப்படிங்கிற நினப்பு எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா மானுட வரலாறு நெடுக பெண்களின் அடம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. வால்காவிலிருந்து கங்கை வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அவள் தான் அதை நிர்ணயிப்பா, எங்கே இழகணும், எங்கே விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல இவன் சொல்கிறத கேட்கணும், எங்கே கேட்கக்கூடாதுங்கிற முடிவுகள்லாம் மானுட வரலாற்றில் பெண் எடுப்பது. தாய் வழி சமூகம் தானே, அதனால் அதுதான் சரியாக இருக்குங்கிறது தான். அப்போது அவளுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தொடர்பானது. அதை யாரெல்லாம் மறுதளிக்கிறார்களோ அந்த மறுதளிப்பவர்களெல்லாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்களுக்கு எதிரான குணம்தான் இந்த அடம், இந்த கொட்டுக்காளித்தனம். ஆனால் அந்த இயல்பான குணத்தை சாதியும் குடும்பமும் அது தரக்கூடிய லௌகீக சுகங்களை காட்டி அவளை இழகச் செய்திட முடியும். அதில் தான் இந்த ஒட்டுமொத்த சூட்சமே இருக்குது. அவள் தான் டிசைட் பண்ணுறா. ஆனால் அவளையே இவர்கள் விரும்புவதை செய்ய வைக்க முடியும். அதற்கு அவர்கள் தருவது அவளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. அவள் வேட்டையாட போக தேவையில்லை, அவள் சொகுசாக இருக்கலாம், அவள் ராணி மாதிரி இருக்கலாம். இதை சொல்லியே அவள் தன்னுடைய முடிவை அவளை எடுக்க வைக்க முடியுங்கிறதான் இதனுடைய சூட்சமே. இது மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பேயோட்டியோ வேப்பில் அடைச்சோ ஒரு கட்டத்தில் அவளுடைய வைராக்கியத்தை அவள் கைவிடும்போது இதற்கு நேர் எதிர் திசையில் போய் பார்த்து வச்ச மாப்பிள்ளையோடையே கட்டி ஒரு புது வாழ்க்கை, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை கூட அவள் வாழ்கிறா. இப்படி பல கதைகளை நாமளே சொந்த பந்தங்களில் ஊரில் பார்த்துருப்போம். அவளுடைய பாஸ்ட் லைஃப் இப்படி அடம் பிடிச்ச பிள்ளையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு கொள்கையெல்லாம் கிடையாது. அது என்ன 20 வருஷம் சிந்திச்சு தான் கை கொண்ட கொள்கை இவனை கட்டுவது அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணுது. அது அந்தந்த நேரத்து நியாயம், அந்தந்த நேரத்து விருப்பம். அந்த விருப்பம் எதிர்க்கப்படும் போது இயல்பாகவே வந்து அது இன்னும் இருக்கும். இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா அவன் கூட இருந்தால் தான் என்ன அப்படின்னு தோணும். அது ஆதி மனித குணம். இது சாதியும் குடும்ப அமைப்பும் இந்த எதிர்ப்பை தாண்டி ஒரு இடத்துல எமோஷனல் பிளாக்மெயிலாக அதை வைக்கும்போது உன்னுடைய ஃபியூச்சர், அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தில் இந்த சொகுசுகளும் சுகங்களும் பறி போயிடும் அப்படிங்கிற இடத்த தொட்டு காட்டும்போது அவள் இழகிடுவா. அதுவும் நார்மல் தான். அதனால தான் சொல்கிறேன், இது கொள்கையெல்லாம் கிடையாது, அவளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை உடைப்பதற்கான டாக்டிக்ஸ் இந்த குடும்ப அமைப்பில் காலகாலமாக இருந்துட்டு வருது. இந்த நுவான்சஸை பேசுவதுங்கிறது வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியமானது. அதுவும் தமிழ் சூழலில் இன்றைய தேதிக்கு இந்த ஏரியா தொடப்பட்டதே ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்கு. மனித மனம் தானே, அவ்வளோ இது மாறிடுது. இந்த கதையுடைய எண்டை கூட அவங்க ஓப்பன் எண்டாக விட்டுடுறாங்க. சூரி என்னவா மனம் மாறுறான், பேயோட்டை கூட்டிகிட்டு போனவங்க பேயோட்டுனா தீர்மா, இந்த பூசாரி என்ன பண்ணிட்டு இருக்கான், வாயில் கொலா வச்சு உறிஞ்சி செய்வினை எடுத்துட்டு இருக்கானே, செய்வினை அப்படி எடுக்க முடியுமா? இந்த நாள் முழுக்க அவளை பார்த்துட்டு வரமே, அவள் என்னென்னலாம் பண்ணுறா,
நம்மக்கிட்ட தான் இப்படி கொட்டுக்காளியாக இருக்கா, பாட்டு சவுண்டு சிஸ்டத்தில் ஓடுச்சுன்னா கூட சேர்ந்து முணுமுணுக்கிறா. அவளுக்குள்ள வேற ஒன்று இருக்குது. இந்த பேயோட்டி செய்வினை எடுக்கிறதால அது தீராதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அதுக்குள்ளே திரை இருன்றது. நீங்கள் உங்கள் ஓப்பன் எண்டில் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஆனால் இது என்ன விவாதத்தை ஏற்படுத்தும்? அவன் போட்டு அடிக்கும்போது இந்த ஆடியன்ஸில் எத்தனை பேருக்கு அவன் சரியாத்தானே செய்கிறான்னு தோணும். எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணுற பிள்ளைய பேயோட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், அவள் வந்து ஒரு டூயட் பாட்டை பாடுறா, அவன் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அத்தகாரின்னு நீ ஒழுக்க இருந்தீங்கன்னா அவன் இந்த ஆட்டை போடுவாளான்னு அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறான். ஆடியன்ஸாக அதை பார்க்கும்போது என்னெல்லாம் தோணும்? அந்த இடத்துல இருந்து சூரியோட சேர்ந்து நீங்களும் எங்கேயாவது மாறுறீங்களா? அதற்கான தீர்வையெல்லாம் இந்த படம் சொல்கிறதாலாம் இல்லை. குறைந்தபட்சம் அந்த குற்ற உணர்ச்சியை, அடிப்படை மனித உணர்ச்சியை தொட்டு காட்டிடுதா அப்படிங்கிறத இந்த படம் ட்ரை பண்ணுது. இந்த இடைப்பட்ட பேஸில் அவளே மனம் மாறலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்பனை ஆத்தாலும் காலில் விழுந்து தூக்கு போட்டு மருந்து குடிக்க போகிறான்னு டார்ச்சர் பண்ணால் அவளே நீங்கள் சொல்கிற ஆளை கூட போய் தொழடான்னு கட்டிக்கலாம். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட பேஸில் ஒரு சாதாரண ஒரு இளம் பெண்ணுடைய காதல் விருப்பத்துக்காக இவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் எவ்வளவு கொடூரமானதுன்னு நம்மளுடைய குற்ற உணர்ச்சியை லைட்டாக தொட்டுக்காட்ட முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. அதுதான் அது குறிப்பாக வந்து அந்த தலைப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கொட்டுக்காளிங்கிறதே இப்போ ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம், நம்ம திருச்சி பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலினுடைய வரலாறு போட்டிருக்காங்க. இது வந்து மதுரையிலேருந்து ஒரு பறை இசைப்பவருடைய இசைக்கு மயங்கி இந்த ஒரு பொண்ணு வந்து 16 வயது பொண்ணு வந்து பின்னாடியே வந்துருச்சு. வந்த இடத்துல வந்து அந்த மன்னரை தேடி வராரு. இந்த ஒரு நாயக்க மன்னர் போய் பார்த்தா அந்த 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த காளியம்மனாக அந்த கோயிலில் இருக்குது. அது வந்து இது மன்னர் வாழை உருவமும் புதருக்குள்ளே போயிடுச்சு. புதருக்குள்ளேருந்து அந்த இடத்துல பார்த்தா உள்ளே போய் பார்க்குறாரு, ஒரு சிலையாக இருக்குது. அதனால் வந்து இந்த இசைக்கு மயங்கி அங்கேருந்து வந்த அந்த தெய்வத்துக்கு இந்த இடத்துல வச்சு கோயில் கட்டி இவங்க வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஸ்தல புராணம் போட்டிருந்தாங்க, வெட்டியிருக்காங்க. அதுதான் கடைசியில் பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கிச்சு. சரி, யாரோ ஒரு இவர்கள் விரும்பாத எவரோ கூட அந்த பொண்ணு வந்திருக்குது, கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டோன்னே அந்த உள்ள ஒரு உறுத்தல் இருக்குங்களே, கில்ட்டு, அதுக்கு அந்த கோயிலை கட்டி கும்பிட்றதுங்கிற ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத இப்போ அந்த இடத்துல உடனே புரிஞ்சுக்குது. இது மாதிரியான கொட்டுக்காளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது, வரலாறு நெடுக இருக்குது. இவங்க என்னைக்கு வந்து ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற அந்த தாய் வழி சமூகமாக இருக்குது, தந்தை வழி சமூகமாக மாறுதோ அன்னையிலேருந்தே கொட்டுக்காளிகள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதான் இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாலிடிக்ஸ் பேசுகிறோம். பாலிடிக்ஸ்